வணக்கம் நண்பர்களே. மாதம் மாதம் மகளிருக்கு வரக்கூடிய 1000 ரூபா பணமானது தற்போது வராது என்று தகவல் வந்து கொண்டிருக்கிறது. புதிதாக திரு விஜய் தலைமையிலான அரசு மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்று சொல்லி மாதம் மகளிருக்கு 2500 ரூபா வழங்குவதாக சொன்னார்கள். ஆனால் தற்பொழுது மறுசீரமைப்பு செய்துதான் எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் எடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களும் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்கள் ஆட்சியில் கொடுத்த அந்த 1000 ரூபாய் பணமாவது தற்போது நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி புதிய அரசுக்கு கோரிக்கையை வைத்தார்கள். ஆனால் தற்பொழுது இப்படி சொல்கிறார்கள். இதில் வேற தாவேக்காவினர் மகளிரை செட் பண்ணி, அண்ணா நீங்கள் 6 சிலிண்டர் தருவீர்கள் என்று சொன்னீர்கள், 2500 ரூபா மாதம் தருவீர்கள் என்று சொன்னீர்கள், அதெல்லாம் நீங்கள் தர தேவையில்லண்ணா, நீங்கள் நல்ல ஆட்சியை கொடுத்தா போதும்னு சொல்லி தற்போது இருக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவாக வீடியோக்களை போடுகிறார்கள். இது எந்த மாதிரியான உளவியல், எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைன்னு தெரியல. ஏன்னா மாதம் மகளிருக்கு வரக்கூடிய இந்த 1000 ரூபா பணத்தை வைத்து தான் கிராமப்புற பெண்கள் தங்கள் குடும்பத்தினுடைய அடிப்படை தேவைகளையும் மாதம் அவர்கள் வாங்கிய கடனையும் அடைக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை படிப்பு செலவிற்கும் பார்த்து கொள்கிறார்கள். ஆனால் தற்பொழுது நாங்கள் மறுசீரமைப்பு முடிவெடுத்து தான் இதை சொல்வோம் என்று சொல்வது மிகவும் வேடிக்கையாக இருக்குது. இப்போவே கிராமப்புறத்தில் பெண்கள் எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றம்னு சொல்லி புதிய அரசுக்கு நம்ம வாக்க போட்டோம். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு வேடிக்கையாக இருக்குது. இதே நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா ஆளக்கூடிய அரசுக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்துடும். பெருவாரியாக பெண்கள் தான் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பெண்களே இப்பொழுது புலம்புற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு. ஆனால் பார்த்து பண்ணுங்கன்னா